முதற்கட்டமாக வந்து எங்கள் அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக அரியணையேற்றிய இந்த பொதுமக்கள் அனைவருக்கும், அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க 108 தொகுதியில் வந்து எங்கள் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்த அனைத்து தமிழக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூன் 22 நான் வணங்கும் கடவுள் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் தெற்கு பகுதி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயல் வீரரும் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் எங்களெல்லாம் அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் ECRP சரவணன் அவர்களே, அதே நேரத்தில் இந்த ஆலந்தூர் தொகுதியிலே முன்னாள் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் மந்திரியுமாகிய தாமோ அன்பர் அவர்களை வீழ்த்தி ஆலந்தூர் தொகுதிக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்த அன்பு சகோதரர் ஆலந்தூர் மண்ணின் மைந்தன் ஹரீஷ் அவர்களும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆலந்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் மதன் அவர்களை வணங்குகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வட்டக்கழக செயலாளருக்கும் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் கழக மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, வர்த்தக அணி, மாணவர் அணி என அனைத்து கழக நிர்வாகிகளையும் முதற்கட்டம் வணங்கிக் கொள்கிறேன். ரெண்டே விஷயம் மட்டும்தான் பேசுகிறேன். முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் பண்ண மாதிரி ஒரு மாற்றான் தாய் போல பழகாம தலைவர் முதல்வர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த அம்மா ஹோட்டல் திட்டத்தை சிறப்பித்து புதுப்பிச்சு நீங்கள் அதை எல்லாம், ஏன்னா அந்த சாப்பாடு வந்து ஏழைங்க வெளியூர்லேருந்து பிழைக்க வந்த இந்த தமிழ்நாட்டில் வெளியூர்லேருந்து பிழைக்க வந்த மாவட்ட ஆளுங்க தான் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அதை மெயினாகவே அதை தளபதிக்கு முன்னிறுத்தி எங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு ஆலோசனை கொடுத்து அது மூலிமா வந்து இன்றைக்கி அம்மா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி நீங்கள் வந்து ரீப்ரெஷ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேமே எங்களுக்கு கட்சி இது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஃபண்டு கொடுத்தாங்களா இல்லையா, அண்ணா வந்து உடனே நீங்கள் எல்லா வட்டத்துலையும் இருக்கிற அம்மா ஹோட்டலையும் போய் பார்த்து ரெடி பண்ணுங்கள். உடனே வந்து அம்மா ஹோட்டலில் வந்து தரம் நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு எங்களுக்கு ஆணை கொடுத்தாரு. அதே நேரத்தில் அண்ணனும் வந்து எல்லா ஹோட்டலையும் எல்லா அம்மா உணவகத்தையும் போய் செக் பண்ணாப்புல. அதுமாதிரி ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவும் வந்து எல்லா அம்மா உணவகத்தையும் செக் பண்ணாப்புல. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா இது ரொம்ப அடித்தட்ட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல வந்து தலைவர் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாரோ அது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். கண்டிப்பாக மக்களே எங்களுக்கு ஒரு குறைஞ்ச காலம் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றி தருவார். அதே போல் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உள்ளாட்சியில் வந்து திமுக கவுன்சிலர் அராஜகம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் சரியாக பணி செய்ய முடியல முதற்கட்டம். ஏன்னாக்கா அவங்க கண்ட நேரத்தில் வந்து கரண்ட்டில் கை வைக்கிறாங்க. இப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ கூட நாங்கள் சுற்றுறதுனால குறிப்பிட்ட ஒரு 4 இடம் சொல்கிறேன். கோவூர், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், பழையமாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ வந்து நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் தூங்காமல் அவர் தூக்கத்தை விட்டுட்டு அந்த ஈபி பிரச்சனைக்கு முன்னிருந்து பார்க்குறாரு. அவர் கூட அதே நேரத்தில்